டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்க சுதந்திர தின நிகழ்வுகள் களை கட்டி இருக்கும் வேளையில் உலக புகழ்பெற்ற பொப்பிசை இளவரசி டெய்லர் ஸ்விஃப்ட் அவரோடு உலக புகழ்பெற்ற அமெரிக்க உதைபந்தாட்ட வீரன் டிராவிஸ் ஹெல்சி ஆகிய இருவருக்குமான திருமணம் நேற்று அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரில் விமரிசையாக நடைபெற்றிருக்கின்றது. சுமார் 1000 பேர் வரை பங்கேற்றிருக்கின்றார்கள். புகைப்படங்கள் எடுக்கக்கூட யாருக்கும் அனுமதி இல்லாமல் கைத்தொலைபேசிகள் அனைத்தும் வாங்கப்பட்டு மிகவும் அடக்கமான முறையில் அதேவேளை மிகவும் பாதுகாப்பான முறையில் நடைபெற்றிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய சுதந்திர தினத்தை விட்டு அமெரிக்க அதிபரினுடைய ஆட்டங்களை விட்டு எல்லோருமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு உலகம் முழுவதிலும் திரும்பி பார்த்த ஒரு சம்பவமாக இது இருப்பதாக இன்றைய காலை ஊடகங்கள் இந்த பெண்மணியினுடைய தலைப்பு செய்தியாகவே இருக்கின்றது. இதற்கான காரணம் என்ன? இந்த பெண்மணியினுடைய திறமை என்ன? இவரிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு எங்களை திருத்திக் கொள்வதற்கான டெக்னிக் ஏதாவது இவரிடம் இருக்கின்றதா? இவற்றை பார்ப்பதற்காகவே இந்த செய்தி தரப்படுகின்றது. இந்த பெண்மணி ஸ்பாட்டிஃபை என்று கூறப்படுகின்ற இசை விற்பனையாகும் இடத்தில் இதுவரை இவருடைய அளவை தொட்ட பாடகர் என்று உலகத்தில் எவருமே கிடையாது. அத்தனை பேரையும் அடித்து கழுவி உலக முதன்மையான இடத்தை பெற்றவர் இவர். ஈராஸ் டூர் என்று உலக நாடுகளுக்கு இசைக்காக பயணம் செய்த பொழுது இவருடைய இசை கச்சேரிகள் நிறைந்து வழிந்து உழைத்த பணம் 2 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். 200 கோடி அமெரிக்க டாலர்களை உழைத்த ஒரே ஒரு உலக பாடகியாகவும் இவர் புகழ் பெற்றார். இத்தகைய புகழ்மிக்க 36 வயதுடைய இந்த பெண்மணி வெற்றி பெறுவதற்கான காரணங்கள் என்ன? அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபராக இருந்த ஜோ பைடன் கூட இவரை முன்னிறுத்தி தன்னுடைய தேர்தல் காலத்தில் முக்கியமான பிரச்சாரங்களை செய்தார் என்பதையும் மறுக்க முடியாது. இன்று உலகத்தில் மிக பெரும் ஊடகங்களில் எல்லாம் அட்டைப்படமாக இவருடைய படத்தை போடுவதும் அதற்காக இவர் உழைக்கின்ற பணமும் சாதாரணமான தொகை அல்லவே அல்ல என்பதனால் இந்த பெண்மணியினுடைய திருமணம் முக்கியம் பெறுகின்றது. அமெரிக்க உதைபந்தாட்டம் என்று கூறப்படுகின்ற அமெரிக்காவிலேயே உருவாகி அங்கேயே விளையாடப்படுகின்ற அந்த உதைபந்தாட்டத்தில் முக்கியமான புகழ்பெற்ற வீரராக இருந்த டிராவிஸ் ஹெல்சியை இவர் காதலித்து மணம் முடித்தார். இவர்கள் இருவருக்கும் இடையே உறவு இருந்ததாக ஓராண்டு காலம் பேசப்பட்டாலும் இப்பொழுதுதான் பகிரங்கமாக இந்த திருமணம் நடைபெற்றிருக்கின்றது. ஆனாலும் கூட இந்த இருவரும் திருமணம் நடைபெற்றது என்பதை ஒப்புக்கொள்ளவில்லை. அதை பகிரங்கமாக கூறாவிட்டாலும் திருமணம் நடைபெற்று முடிவடைந்திருக்கின்றது. அமெரிக்காவினுடைய போலீசார் இப்பகுதியில் பலமான கண்காணிப்புகளை செய்திருக்கின்றார்கள். நியூயார்க் நகரமே திரும்பி பார்த்திருக்கின்றது. நியூயார்க் மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் நடைபெற்றது. சூப்பர் போல் என்று கூறப்படுகின்ற இந்த விளையாட்டு வீரனை இவர் திருமணம் செய்து கொண்டதனால் இசையும் விளையாட்டும் தான் இன்றைய உலகில் மிகப்பெரிய வர்த்தகமாக இருக்கின்றது. இந்த இரண்டும் இணைந்த பொழுது பிரித்தானிய அரச குடும்ப திருமணங்களை விட மிகப்பெரிய அளவில் ஒரு பெரும் திருமணமாக இது உலக புகழ் பெற்றதுதான். அரச குடும்பங்களையும் அடித்து தூக்கிய திருமணம் என்கின்றார்கள். இசை விமர்சகர் சோபி அவுக்டால் இவருடைய வெற்றிக்கான காரணங்கள் என்ன என்று கூறுகின்ற பொழுது முதலாவது தன்னுடைய காதலின் பிரிவு, வாழ்க்கை, சந்தித்த அவலங்கள், சோகம், மகிழ்ச்சி, உடல் அனைத்தையும் மறைக்காமல் வெளிப்படையாக இவர் பாடுகின்றார். மற்றவர்கள் பொது வழியில் இதை சொன்னால் விமர்சனங்கள் வரும் என்று பின்வாங்க அவற்றையெல்லாம் தூக்கி வீசி தன்னுடைய பாடல்களை இவர் எழுதினார். இவருடைய பாடல்கள் காதலும் சோகமும் கலந்ததாக இருப்பதனால் பெரும்பாலானவர்கள் காதல் சோகத்தில் இருப்பதனால் இளையோரிடையே மிகப்பெரிய வரவேற்பை இவருடைய வரிகள் பெற்றன. இவருடைய வரிகளை பிரதி செய்து பஞ்ச் டயலாக் போல காதலர்கள் பரிமாறிக்கொள்வது கூட மிகப்பெரிய விடயமாக மாறியிருந்தது. இது இவருடைய வெற்றிக்கு முதலாவது காரணமாக இருந்தது. இரண்டாவதாக உலகத்திலேயே மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை இவர் உருவாக்கினார். தன்னுடைய ரசிகர் கூட்டத்தினருடன் நீண்ட நேரம் செலவிட்டு அன்றாடம் உரையாடுவதையும் ஒரு பொழுதுபோக்காக இவர் எடுத்துக்கொண்டதனால் இவருக்காக இருக்கின்ற ரசிகர்கள் இன்று எவருக்கும் இருப்பதாக கூற முடியாது. இவர் ஒரு
சிறிய விடயத்தை சொல்வாராக இருந்தால் இவருடைய ரசிகர்கள் இன்றைய சமூக வலைத்தளத்தில் உலகத்தையே பற்ற வைக்கின்ற அளவிற்கு அவற்றை எடுத்து சென்று விடுவார்கள். அத்தகைய ஒரு பிரம்மாண்டமான ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி தன்னுடைய வர்த்தகத்தை அவர் மிகச் சிறப்பாக வைத்துக் கொண்டார். அடுத்து இவருடைய முக்கியமான விடயம், தன்னுடைய படைப்புகள் எதையும் தரம் குன்றியதாக அவர் வெளியீடு செய்வதை விரும்ப மாட்டார். எனவே ஒவ்வொரு ஆக்கத்தையும் நன்கு பரிசீலனை செய்து உலக மக்களுக்கு புரியக்கூடியவாறு கவிதையினுடைய உட்பொருள் யாராலும் எடுத்துரைக்க முடியாத மன வலியை ஜுனிக்காக எடுத்துரைத்த காரணத்தினால் வீழ்ந்து கொண்டு சென்ற பொப்பிசையை எடுத்து நிறுத்திய பெருமைக்குரிய ஒரு பெண்மணியாகவும் இவர் போற்றப்பட்டார். இவர் பணத்தின் உச்சத்தில் இருக்கின்றார். இவருடைய காதலர் விளையாட்டு துறையில் உச்சத்தில் இருக்கின்றார். பணத்திலும் புகழிலும் டெய்லர் ஸ்விஃப்ட் மலை போல உயர்ந்திருக்கின்றார். இவருடைய காதலர் உருவத்தில் மலை போல உயர்ந்திருக்கின்றார். இந்த இருபெரும் மலைகளும் இணைந்து கொண்டது அமெரிக்க சுதந்திர தின நேரத்தில் முக்கியமான ஒன்றாகவும் பேசப்பட்டது. நியூயார்க்கில் இருக்கின்ற இன்ஃபோசிஸ் தியேட்டரில் 1000 வரையானவர்கள் இருந்து இந்த திருமண நிகழ்வை கண்டு களித்திருக்கின்றார்கள். உலக புகழ் பெற்ற ஹாலிவுட் நடிகர் ஆடம் சேண்டல் இந்த நிகழ்வை நடத்தி வைத்தார். அவருடைய தலைமையில் திருமணம் நடைபெற்றிருக்கின்றது. திருமணத்தின் பின்னர் மண்டபத்தின் வெளியே ஜஸ்ட் மேரிட் என்று ஒரு ஒளி விளக்கு எரிந்தது. இது திருமணம் தான் என்று அதை இலகுவாக பெரிதுபடுத்தாமல் முடித்தும் கொண்டார்கள். இன்று பாடல் உலகில் புகழ் பெற வேண்டுமாக இருந்தால் யாரோ ஒருவர் கவிதையை எழுத இன்னொருவர் இசையமைக்க, இருவருக்கும் இடையில் கவிதையின் ஆழத்திலும் இசையின் ஆழத்திலும் இடைவெளி இருக்கின்ற பொழுது துணிகரமாக ஒரு விடயத்தை சொல்ல பயந்து சமூகத்தினுடைய இரும்பு பிடிகளுக்குள் சிக்கப்பட்டு அதனுடைய கிடுகு வேலிகளுக்குள் சிக்கப்பட்டு பாடல்களினுடைய உயிர்மை தன்மையை இல்லாமல் பாடுவதனால் உலக புகழ் பெற்றுவிட முடியாது. உண்மை என்பதுதான் கவிதையினுடைய உயிர் நாடியாக இருக்கின்றது. அதை மனதால் உணர்ந்து அந்த வலியுடன் அந்த மகிழ்வுடன் சிறப்பாக மனமகிழ்ந்து சொன்ன காரணத்தினால் இவர் வெற்றி பெற்றார். அதைவிட முக்கியம் காப்பி ரைட் பிரச்சனை. இவர் முன்னர் பாடிய பாடல்களை வாங்கிய நிறுவனங்கள் இந்த பாடல்கள் எமக்கே சொந்தம் என்று கூறின. அப்படியா, உங்களுக்கே சொந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று முன்னர் பாடிய பாடல்களையே வேறு விதமாக பாடி மிகப்பெரிய வெற்றி பெற்று காப்பிரைட் பிரச்சனையையும் உடைத்து தகர்த்த ஒரு முக்கிய பெண்மணியாக இருக்கின்றார். இவருடைய திருமண வாழ்க்கை வெற்றி பெற வேண்டும் என்று இவருடைய ரசிகர்கள் பாராட்டுகின்றார்கள். ஏனென்றால் எல்லோருமே இது எங்க வீட்டு கல்யாணம் என்று நினைக்கின்றார்கள். உலக ஊடகங்கள் இதையெல்லாம் பேசி என்ன பயன் என்று நினைக்காமல் இதை பேசாவிட்டால் நாங்கள் இருப்பதில் பயனில்லை என்ற அளவிற்கு இவரை பேசி இருக்கின்றார்கள். எனவே பொப்பிசை உலகின் இளவரசி டெய்லர் ஸ்விஃப்டினுடைய இந்த திருமணம் மார்லின் மென்ரோ போல சோகமான ஒரு காதல் வாழ்வை கொண்டிராமல் ஒரு வெற்றியான காதல் வாழ்வை தந்திருப்பது கலை உலகில் கூர்ந்து கவனிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் பல முக்கியமான செய்திகள் வந்திருக்கின்றன. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.